அதுக்கப்புறம் இது என்ன ப்ரோ ஸ்ட்ரிங்கு ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டேட்டா டைப். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் என்ன நினச்சிருங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ இது ரன் பண்ணும்போது ஜாவா மெயின்னு கொடுத்து ரன் பண்ணுறோம்ல, அப்போ ரன் பண்ணும்போது இது கூடால சேர்ந்து நீங்கள் ஏதாச்சும் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா இது கூடால நீங்கள் கொடுக்கும்போது அதை எடுத்துக்கும். அவ்வளோதான். சிம்பிளாக தெரிஞ்சுக்குவோம். போக போக நம்ம ப்ராக்டிக்கலாக இன்னும் நிறைய அதை பற்றி பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் ஆர்இபிஎல் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது என்ன ப்ரோ ஆர்இபிஎல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரீட் எவாலுவேஷன் பிரிண்ட் லூப். இப்போ புரியல விட்டுருங்க. அதை நான் என்னன்னு சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி நம்மகிட்ட வந்து ஜாவாவில் ஜேஷெல்னு ஒரு விஷயம் இருக்குது. ஜேஷெல். ஓகேவா? ஜேஷெல் இது போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜேஷெல்னு ஓப்பன் ஆகிறது பார்க்க முடியும். இதை வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டூடியோ கோட்லேயே வந்து டெர்மினல் இருக்கும், அங்கேயும் போட்டுக்கலாம். இல்லை உங்களோட டெர்மினலில் பவர் ஷெல்லில் ஏதாச்சும் விண்டோஸில் இருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை டெர்மினலே இருக்கும் விண்டோஸில், அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதை போட்டு பார்க்கலாம். ஓகேவா? என்ன பண்ணேன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தெரியும்ல, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதை போட்டுட்டு நான் தனிஷ் ரிஷி அப்படிங்கிற என் நேமை பிரிண்ட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இட் இஸ் பிரிண்டிங் தனிஷ் ரிஷி. இப்போ என்னென்னா திருப்பியும் கேட்குது, திருப்பி வேறு ஏதாச்சும் உனக்கு தேவையானு கேட்குது. ஓகே, இப்போ தனிஷ் ரிஷின்னு பிரிண்ட் பண்ணாமல் தனிஷ்னு பிரிண்ட் பண்ணுறேன். திருப்பி அதை தனிஷ்னு பிரிண்ட் பண்ணுது. ஓகே, நான் ஒரு லைன் கொடுத்தேன், அந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போ திருப்பியும் வேறு ஏதாச்சும் உனக்கு பண்ணணுமான்னு கேட்குது. மேக் சென்ஸ்? ஓகே, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே பிரிண்ட்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி தனிஷ் ரிஷியை இந்த மாதிரி இதுவும் ஒரே ஃபார்மெட் தான். ப்ளஸ்ன்னு கொடுத்தேன்னா ஜஸ்ட் அப் அண்ட் டவுன். என்னென்ன நான் இது போடுறேன்னா ஜஸ்ட் அப் அண்ட் டவுன். ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனிஷ் ரிஷி ஒரு ஸ்பேஸை மட்டும் தனியாக விட்டுட்டு, நான் மொத்தமாக இங்கே ஸ்பேஸை விட்டு பண்ணல, இங்கே வந்து தனியாக நான் விட்டுருக்கிறேன். ஒரு ப்ளஸ் விட்டுட்டு இது வந்து ஸ்பேஸ். இது பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு ரன் பண்ண அப்படின்னா திருப்பி அது ரன் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லைன் கொடுத்தோம், அதை ரீட் பண்ணுது. இப்போ எவாலுவேட் பண்ணியிருக்கு. மேக் சென்ஸ்? ரீட் பண்ணியிருக்கு, எவாலுவேட் பண்ணியிருக்கு, இப்போ பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுச்சு. நீ என்ன பண்ணியோ பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ திருப்பியும் என்ன ஆகுது அப்படின்னா திருப்பியும் உனக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ரேஷன், திருப்பி வேறு ஏதாச்சும் நான் ரன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அது என்ன ஸ்டேட்டில் இருந்துச்சோ அதுக்கு திருப்பி லூப் ஆகுது. திருப்பி லூப். ஆல்ரெடி நம்ம ஒரு படத்தில் பார்த்தோம்ல லூப்புங்கிறது. ஸோ திருப்பி வந்துட்டு இருக்கான் லூப்பு. ஆர்இபிஎல் ரீட் எவாலுவேஷன் பிரிண்ட் லூப். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை ரீட் பண்ணும், எவாலுவேட் பண்ணும், பிரிண்ட் பண்ணும், திருப்பியும் லூப் பண்ணும். திருப்பி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் போட்டுட்டு ஜஸ்ட் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு தனிஷ் அப்படின்னு போட்டுட்டு ரிஷி சேர்த்து போடுறேன் அப்படின்னா அதுவும் பிரிண்ட் பண்ணோம். திருப்பி நம்ம லூப் ஆகும். இதுதான் பேசிக்கலி ஆர்இபிஎல். ஸோ எதுக்கு ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக வேறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம இவ்வளோ கிளாஸு ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. இதில் ஏதாச்சும் போட வேண்டியது இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடையவே கிடையாது. ட்ரூ தானே? எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன ப்ரோ இதெல்லாம் அது கிடையவே கிடையாது, அது எப்படி ப்ரோ ரன் ஆகும்? நீங்கள் தான் சொன்னீங்க மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஜாவா ரன். அப்போ இது என்ன வேறு மாதிரி ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது சேமாக தான் ரன் ஆகுது. ஓகேவா? ஜாவாலே அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம் இன்னவே தட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னவே தட் நீங்கள் என்னென்ன போடுறீங்களோ இது அவங்களே பை டிஃபால்ட்டாக பின்னாடி அப்ஸ்ட்ராக்டடாக அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ என்ன கோட் எழுதுறீங்களோ அதை இது உள்ளே ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இது ஸ்ட்ரக்சராக அவங்க பண்ணுறது. அவங்க சில லாஜிக்ஸ் வச்சு இதை பண்ணுறாங்க. கிளியராக புரியும் நினைக்கிறேன். மற்றபடி என்னென்ன நான் சொன்னேனோ பைட் கூட மாறும், அது எல்லாமே எக்ஸாக்டாக சேம். ஒரு லைனாக இன்டர்பிரேட் பண்ண போகுது, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது, எல்லாமே சேம். ஸோ இது எதுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நீங்கள் சேஞ்ச் பண்ண ஏதாச்சும் நீங்கள் ஒரு கற்றுக்குறீங்க, ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கும் போது இதில் சிம்பிளாக ஒரு லைனை போட அது பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி அது ரிப்பீட் ஆகுது. ஆனால் நீங்கள் இதில் என்ன பண்ணணும், திருப்பி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைன் பண்ணி திருப்பி அதை வந்து ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும், ஜாவா சியை யூஸ் பண்ணணும், ஃபைல் நேமை போடணும், அதுக்கப்புறம் பைட் கோடிலேருந்து இன்டர்பிரேட்டரை யூஸ் பண்ணி ஜாவான்னு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மஷின் லெவல் கோடுக்கு மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணணும். இவ்வளோ வேலை பண்ணிகிட்டே இருக்கணும் திருப்பி நீங்கள் ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கும் போது. ஆனால் இதில் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பி போட அது ரிப்பீட் ஆகவே போகுது. அப்போ திருப்பி போட்டுனே இருங்க. இன்ட் ஏன்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். இன்ட் 8 = 10. இதை நான் பிரிண்ட் பண்ணலனாலும் இது பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணி என்னென்னு காட்டும் உங்களுக்கு. அது என்ன பண்ணுது, இன்டர்னலாக என்ன பண்ணுது நீங்கள் ஐடியா எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக லேர்ன் பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்ப தேவை. திடீர்னு நான் ஒன்று சொல்கிறேன், அது திடீர்னு நீ வந்து கம்ப்ளீட்டாக கோடால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா அது நீ டேரெக்டாக இதில் போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சில பேசிக்ஸ் பார்த்துட்டோம். இனி வந்து ரொம்ப கொஞ்சம் பேசிக்காக இறங்க ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.